நான் எப்பவுமே ஒரு அடித்தளத்துல தான் இருந்திருக்கேன். மற்றவங்களை விட அந்த வழி எனக்கு நல்லா புரியும். ஆனா என்ன ஆனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு வேலை இதை விட்டுட்டா எல்லாம் முடிஞ்சிடும். நான் இன்னும் பலமாவேன், முன்னேறுவேன். அப்புறம் எனக்கானதை எடுத்துப்பேன். நான் இன்னும் சீக்கிரமா லெவலப் ஆகணும். அப்பதான் என் அம்மா என்னால காப்பாற்ற முடியும். இன்னும் கொஞ்ச தூரம் தான் அம்மா. இந்த சிஸ்டம்னால நிறைய ஆச்சரியங்கள் நடந்திருக்கு. ஹீரோக்கள் இருந்தோம்னா இங்க வரைக்கும் வந்திருக்கேன்னா உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேம்மா, எழுந்திருங்க. இது வரைக்கும் சண்டை போட்டது பலமாகுது எல்லாம் இதுக்காக தான்மா. நன்றி ஜின்னு. நம்மளோட 3வது ரைட் ஜேஜே ஐஸ்லாண்ட்ல. நீங்க அதை ரொம்ப அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த பிரச்சனை இன்னும் முடியவே இல்லை. அந்த நேரம் கடைசியா வந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம ஒரு நொடி கூட வீழடிக்க கூடாது. ஜேஜு ஐஸ்லாண்ட் தாங்க 4th ஆபரேஷன் நான் இப்ப தொடங்க போறேன். இப்போ நம்ம 2 பேரையும் இந்த 4th ஆபரேஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அண்டர்ச்சா நீ சீரியஸா தாங்க போலான்றியா? நம்மளால என்ன பண்ண முடியும் நினைக்கிறேன் அந்த எலும்பு முன்னாடி. அங்க இருக்க விஷயம் மத்த நாட்டுக்கெல்லாம் போனா என்ன ஆகும் தெரியுமா? இவங்க தான் ஜப்பல்ல இருந்து வந்த ஏஸ்ரா காட்டாஸ். அப்புறம் அவங்க கில்ட் மாஸ்டர் கோட்டோ ரிச்சி. நம்ம ஏற்கனவே 15க்கும் மேல இருக்க ஹண்டர்ஸை கொண்டு வந்துட்டோம். இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நான் கடைசியா திரும்பவும் இங்க வந்துட்டேன். எல்லாரும் தயாரா? டபுளால இது முடியும். ஸ்ட்ரைக் டீம் எல்லாரும் ரெடியா? அப்ப முன்னாடி கிளம்புங்க சீக்கிரம். இந்த 4வது ஜேஜு ஐஸ்லாண்ட் ரைடு இப்போ செயல்ல இருக்கு. இப்போ இந்த நாட்டுக்கு தேவையெல்லாம் ஒரு ஹீரோ தான்.